இறைவன் கூறுகிறான், இறைநம்பிக்கையாளர்கள் யாரென்றால் அவர்கள் கோபத்தை மென்று விடுவார்கள், மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள். இத்தகைய நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நமக்கு அறிவுரை செய்யுமாறு வேண்டினார். அதற்கு நபி அவர்கள் கோபப்படாதீர்கள் என்று பதில் கூறினார்கள். அவர் மீண்டும் அறிவுரை செய்யுமாறு பலமுறை வேண்டியதும் நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றே கூறிக்கொண்டிருந்தார்கள். கோபம் மனிதனை நாசமாக்கும் காரியங்களில் மிக கொடியதாகும். அது வரும் நேரத்தில் அழிவையும் இழிவையும் ஏற்படுத்துகிறது. அது தணிந்த பிறகு வருத்தத்தையும் கை சேதத்தையும் வரவழைக்கின்றது. இந்நிலையிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இறை நினைவை நம் உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றாக கோபம் வரும் நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அல்லாஹ்வை மறந்து விடுவது இறைநம்பிக்கையாளனுக்கு அழகு இல்லை. இதனால்தான் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அறிவுரை செய்யுமாறு திரும்ப திரும்ப வேண்டிக் கொண்ட போதும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றே அவருக்கு அறிவுறுத்தினார்கள்.